சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் நவம்பர் 17ஆம் தேதி 2024 ஞாயிற்றுக்கிழமை. குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 2ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது சந்திரனும் குருவும் ரெண்டும் சேர்ந்துருக்கு. குரு வக்கர கதியில் இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது பொதுவாக குடும்பத்தில் இருந்து நிறைய சுப செலவுகள் ஏற்படும், ஆடம்பர செலவுகள் ஏற்படும். திடீர் ஃபேமிலியில் விரயங்கள், அதாவது சந்தோஷமான பிரயாணங்களுக்காக விரயங்கள், இன்னும் சாப்பாட்டுக்காக விரயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். நல்ல பணம் வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா வரும். லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன வலிமை அதிகரிக்கக்கூடிய நாள். டென்ஷன் ப்ரெஷர் குறையும். மனசு முழுக்க முழுக்க சந்தோஷமா இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று உடனே பண்ணணும், இப்போவே இப்படியே அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எமோஷன் வழியாக ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான வெள்ளை நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் நிறைய ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த விரயங்கள்ங்கிறது சுப விரயங்களாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆனால் அலைச்சலும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள். குடும்பத்துக்காக அது இன்வெஸ்ட்மெண்ட், அலைச்சல், வெளியிருந்து வரக்கூடிய பணம், இதெல்லாம் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வரும். காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான வெள்ளை. கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் ஃபுல் ஆக்டிவா இருக்கு. நல்ல லாபங்கள் குறிக்கும். லாபஸ்தானம்னா 11ஆம் இடத்துல ஃபுல் ஆக்டிவான கிரகங்கள் இருக்கும் பொழுது பொதுவாகவே நண்பர்கள் மூலியமா லாபங்கள், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படும். சில பேர் நண்பர்களை பார்ப்பீங்க, சில பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷமான விஷயத்துக்காக நீங்கள் போராடிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக வெற்றி பெறும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பச்சை. சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலுக்காக வேலைக்காக நிறைய பேர் நிறைய கஷ்டங்கள் கடந்த ஒரு 2-3 நாளா பட்டிருப்பீங்க. இன்றைய நாள் அதிலிருந்து ஒரு வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள். தேவையில்லாத கடன், தேவையில்லாத அவமானம், தேவையில்லாத அலைச்சல், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இன்றைய நாள் நடக்காதுங்கிறது பெரிய ஒரு வெற்றி. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான பிங்க் நிறம். கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடுமையான அசம்பாவிதங்கள், அனாவசியமான டென்ஷனு, கோபம், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இன்றைய நாள் நடக்காது. ரொம்ப பிரசாந்தமா சாந்தமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேர் பயணங்கள் செய்வதற்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்களுக்காக டிராவல் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா சந்திரங்கிறது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். கேத்துவும் ராசி லக்னத்தில் உட்காந்துருக்கிறதுனால மோஸ்ட்லி ஆன்மீக பயணங்கள் இருக்கும். ஏகப்பட்ட நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள், எதிர்பாராத செலவுகள், சின்ன டென்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமே தவிர நெகட்டிவாக ஒன்றும் நடக்காது. முடிஞ்ச அளவுக்கு 4 பேர் கூட சேர்ந்து இருக்கும் பொழுது நம்ம வாயை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு விடாமல் இருந்தால் போதும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கும். நீங்கள் ஐயோ பாவான்னு போய் ஹெல்ப் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான சிகப்பு நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு கல்யாணம், கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம். 2 நாள் ஏதாவது பொண்ணு பார்த்தீங்கன்னா உடனே ஓகேன்னு சொல்லிடுவீங்க. அதே மாதிரி நீங்கள் மனுஷன் நிறைய இடம் மாறுற மாதிரியே வரும், நிறைய பிளேஸ் மாறுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஆனால் 2 நாள் நிறைய நல்ல விஷயங்கள் தான் அதிகமாக நடக்கும். பயப்பட வேண்டியதில்லை. அம்மா அல்லது மூத்த பெண்ணுடைய ஹெல்ப், ஆதரவு கிடைக்கப்படக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான பிங்க் நிறம்.
தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவுத்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அத்தை அல்லது சித்தி இவங்க வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காரியங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அற்புதமாக இருக்குது. ஏதாவது கொடுக்கல் வாங்கல்றதுன்னா அதை கொடுத்துட்டு இதை வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவீங்க. அருமையாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரூபலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் கிளிப்பச்சை. மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க. ஃபேமிலி பாண்டிங், சந்தோஷம் எல்லாமே இருக்கும். இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் பொழுதுபோக்கு அம்சங்கள் அதிகமாக கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான நிறம் மஞ்சள். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு, நிலப்புறங்கள், வாகனங்கள், வண்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே இன்றைய நாள் நீங்கள் செய்யும் போது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மனோதிடம் அதிகரிக்க வைக்கும். பிளான் பண்ணுறதெல்லாம் பர்ஃபெக்டாக செட் ஆகும். இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உறவினர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் தாராளமாக ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் பிங்க் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். பல காரியங்களில் வெற்றி உண்டு. பெரிய சக்சஸ் கண்டிப்பாக ஏற்படும். எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேரும். மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.